இங்கே காட்டு. சீட் கவர் ஹிஞ்சஸ் சேஞ்ச் பண்ணுது. நண்பர்களுக்கு வணக்கம். சீட் கவரில் ஏடபிள்யூசி சீட் கவரில் இருக்கிற ஹிஞ்சஸ் எடுத்துகிட்டு போடு வழி எடு. ரைட். எப்படி மாட்டுறது மாட்டு. ரைட். அது காட்டு கரெக்டாக பார்க்கலாம். ரைட் சார். வாஷர் மேலே வரும். எடு. அந்த வாஷர் எங்கே வரும்? நீ வாஷர் மேல் பக்கம் போடு. தண்ணி அடிப்பக்கம் லீக் ஆகக்கூடாது. புரிஞ்சுதா? நீ இதை போட்டையில்ல, வாஷர் மேலே வரணும். வாஷர் போடு மேலே. ஆமாம், அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு மேலே வாஷர் போடு. அதுலேயும் வாஷர் போடு. கீழே அந்த நட்டு மட்டும் தான் ஒவ்வொரு வாஷர். அந்த பழசில் இருக்கக்கூடிய அந்த வாஷர் எங்கே பாரு. அங்கேருந்து நான் அதை அடிப்பக்கம் வேணால் அந்த வாஷர் போட்டுக்கலாம். ஒரு செட்டில் 2 வாஷர் வந்தது அப்படின்னா 2 மேல் போட்டு அடிஷனலாக வேணால் கீழே போட்டுக்கலாம். இங்கே மேலே இல்லாமல் இருந்தது அப்படின்னா கேப் வழி தண்ணி உள்ளே போயிடும். தண்ணி கீழே போய் ஒழுகிட்டு இருக்கும். எடுத்துட்டியா? ரைட். செட் பண்ணு கரெக்டாக. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி. சரி. கீழே போடு நட்டு போடு. ஸ்லோ க்ளோஸ். கொஞ்சம் அப்படியே சாய்ச்சி பாரு. மூடிய நிறுத்து. இல்லை முக்கால் வச்சு அப்படி நிறுத்து. கையெடு. இல்லை ஸ்லோ க்ளோஸ் அல்ல. ரைட். போடு. கீழே நட்டு டைட் வை. கீழே வந்துருச்சா? தெரியாது. சார். ரைட். சீட் கவர் ஹிஞ்சஸ் டேமேஜ் ஆகிருந்தது. அதை எடுத்துகிட்டு சீட் கவர் ஹிஞ்சஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஃப்ளஷ் டேங்க்கு உள்ளே இருக்கிற சைஃபன் எடுத்து ரிப்பேர் பண்ணுறோம். இப்போது இந்த வீடியோவில் அதை நம்ம பிரித்து எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுறத பார்க்கலாம். ஓப்பன் பண்ணு. ரைட். டியூஎல் ஃப்ளஷ் திருப்பி மூடி கீழே காட்டு. திருப்பி காட்டு. டியூஎல் ஃப்ளஷ் சிஸ்டம். இந்த மூடி வந்துட்டு சும்மா மேலே இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நாபு அடிப்பக்காட்டு. இந்த 2 நாபு இது 2ல் போய் கரெக்டாக டச் ஆகி ஒர்க் ஆகிறது தான். அதனால் இது மூடியை வந்துட்டு வேறு அந்த பழைய மாதிரி இந்த பட்டன் எல்லாமே இழுத்து எல்லாமே எடுக்கக்கூடாது. இந்த மூடி இப்படியே தூக்க வேண்டியது தான். மறுபடியும் வச்சுட்டு பட்டன் அமைத்தி பாரு. ஓகே. ரைட். மூடி எடு. இந்த மூடி சிஸ்டம் வந்துட்டு இது இப்படி தான் எடுக்கணும். ரைட். எடுத்து தனியாக இங்கே இது மேலே வீசிரு. இல்லை வெளியே கொண்டு வைக்கிறியா? ஓகே. ரைட்டு. ஸ்டுடியோ சைஃபன். இந்த சைஃபனுக்கு பேர் ஸ்டுடியோ சைஃபன். ஒரு ஃப்ளோட் வால்வு. இது 2மே இதில் ரிப்பேர் ஆயிடுச்சு. இது பிரித்து எடுத்து ஃப்ளஷ் டேங்கே கழட்டி எடுத்துகிட்டு இது 2யுமே சேஞ்ச் பண்ணி போடுறது பார்க்கலாம். உள்ள டேங்க் எல்லாமே வாஷ் பண்ணணும். எல்லாம் எடுத்து நம்ம ஓப்பன் ஸ்பேஸில் கொண்டு போய் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பிரித்து எடுக்கும்போது உள்ளே 2 ஸ்க்ரூ இருக்குது. அந்த ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணி எடுக்கணும். இந்த 2 ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ தெரியும், இந்த பக்க சைடு கீழே ஒரு ஸ்க்ரூ தெரியும். இந்த 2 ஸ்க்ரூவையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அடிப்பக்கம் இருந்து கழட்டி எடுப்போம். பார்க்கலாம். காட்டு. எந்த ஸ்க்ரூ காட்டு. எடு. அதான் ஸ்க்ரூவா? ரைட். காட்டு.
லூஸ் ஆச்சா? இப்போ இந்த பக்கம் சைடு நட்டு நீ பண்ணு ஸ்க்ரூ லூஸ் பண்ணுது. அடிப்பக்க நட்டை நம்ம ஓப்பன் பண்ணி தான் எடுக்கணும். ஸ்க்ரூ கொஞ்சம் இங்கே லூஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நட்டு நம்ம கீழே கை வச்சு கழட்டி எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஓகே, கீழே இந்த நட்டை கை வச்சு கழட்டி எடு. உள்ள அந்த ஸ்க்ரூ பிடிக்கணும்னா பிடிச்சிக்கோ, வேண்டியதில்லை இல்லை. ரைட். அடுத்தது கழட்டு. இந்த சைஃபனில் சைஃபன் ஃப்ளோட் வால்வு சைஃபன் ஓவர்ஃப்ளோ பாயிண்ட் ரெண்டும் ஒரே யூனிட்டாக அப்படியே சேர்ந்த மாதிரி தான் வரும். இதை நம்ம ஓவர்ஃப்ளோ பாயிண்ட்டு நமக்கு இது இந்த டேங்கில் எல்லாம் தனியாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது கூட சேர்த்து ஒரே மோல்டாக வந்துடும். இது செராமிக் டேங்க் ஒரே மோல்டு இல்லை, ஒரே செட்டல்ல. கீழே வால் ஹேங் கிளாசெட், இது கிளாசெட்டு தரையை ஒட்டலை, வால் ஹேங் கிளாசெட், வாலில் ஃபிக்ஸிங் ஆகிருக்கிற கிளாசெட்டு. மேலே ஸ்க்ரூ போட்டு ஃப்ளஷ் டேங்க்கு அதில் செட் பண்ணியிருக்குது. மேலே தூக்குறியாதா? இங்கே ஏதாவது ஒரு சாக்கு வச்சுட்டு எடுத்துக்கிறியா? ரைட். சரி, அப்படியே வை. அடிப்பக்காட்டு கமுத்து, அப்படியே அடிப்பக்க கமுத்தி. அப்படியே இல்லை, கீழே அது கீழ்ப்பக்கம் போடும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. புரியவே மாட்டேங்குது உனக்கு. ரைட். இந்த 2 ஹோல்ஸில் தான் அந்த 2 ஸ்க்ரூ இருக்குது. இது வாட்டர் சீலுக்கு வர்ற வாஷர். டேங்க்குக்கும் கிளாசெட்டுக்கும், ஃப்ளஷ் டேங்க்குக்கும் கிளாசெட்டுக்கும் வரக்கூடிய வாஷர் இதில் ஒட்டி இருக்குது. இந்த வாஷர் வர வேண்டியது இந்த இடத்துல தான் இந்த வாஷர் வச்சுட்டு செட் பண்ணோம். 2க்கு இடையில ஒரு கனெக்ஷன் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். இன்னொன்று ஒன்று கூட வைப்ரேஷன் ஆனாலும் ஒன்று கூட பிரச்சனை ஆகாமையும் அது சப்போர்ட்டாக நிற்கும். இந்த 2 ஸ்க்ரூ ஹோல்ஸில் தான் நம்ம மாட்டி எடுத்துருக்குறோம். இது வந்துட்டு ஃப்ளோட் வால்வு, தண்ணி சப்ளை பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளோட் வால்வில் வரக்கூடிய ஹோல்ஸ் இது. ஓகே, ரைட். இனி ஓப்பன் ஸ்பேஸில் கொண்டு போய் வச்சுட்டு இதை நம்ம பிரித்து செய்கிறதுக்கு பார்க்கலாம். இதில் இப்போ பூரா தட்டி எடுத்தாச்சா? ரைட். போதும், உள்ளே விட்டுரு. அது பழசை எப்படி ஒரு டேமேஜ், அது வீசுறது தான். நீ உள்ளே கை வச்சு போட்டு எதையும் கழட்டு பார்க்கலாம். ஸ்பேனர் போட்டு கழட்டு. இந்த கம்பெனி ஸ்பேனர் வச்சு கழட்டிட்டா டேமேஜ் ஆகாமல் நம்ம கழட்டி எடுக்க முடியும். சைஃபன் அந்த பக்கம், சைஃபனை ஒரு கை இங்கே பிடிச்சிட்டு இங்கே கழட்டிக்கலாம். கழட்டு. லூஸ் ஆயிடுச்சா? ஓகே, ரைட். இந்த உப்பு பிடிச்சிருக்கிறனால கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டு வருது இல்லையா? இது பைப் ரிஞ்சு போட்டு மேக்ஸிமம் கழட்டிச்சு அப்படின்னுச்சுன்னா பல்ஜ் ஆகும். அதனால் இந்த ஸ்பேனர் வச்சு கழட்டிக்கிறது ரொம்பவே நல்லது.
கொஞ்சம் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். அது நான் 6 பட்டை கரெக்டாக போய் பிடிச்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு நட்டு அழகாக நமக்கு விட்டு கொடுத்துரும். ஹிண்டு வேரு பேரி வேர் எல்லாத்துலேயுமே பார்த்து அப்படின்னுச்சுன்னா ஒரே யூனிஃபார்மாக இந்த நட்டுக்கு இது. இப்போ இந்த ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா பேரிவேர் கம்பெனிக்காரங்களோட ஸ்பேனர் ரேட் நான் வச்சுருக்கிறேன். ஆனால் இப்போ இந்த டேங்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டுடியோ சைஃபன் பார்த்து அப்படின்னா ஹிண்டு வேர். அந்த நட்டு கரெக்டாக சூட் ஆகிற மாதிரி தான் இந்த ஸ்பேனர் இருக்குது. அதனால் நம்ம அதை வச்சுட்டு நம்ம ஈஸியாக நம்ம கழட்டி எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கணும். இதுக்குன்னு ஸ்பேனர் தேட வேண்டாம். ஒரு ஸ்பேனர்லேயே செட் ஆகிற மாதிரி தான் 2 கம்பெனிக்காரங்களும் ஒரு யூனிஃபார்மாக தான் அதை கொடுத்துருக்குறாங்க. கரெக்டு. நல்லா நிறைய உப்பு பிடிச்சிருச்சு. ஓகே ரைட். இது என்ன பண்ணுற? ஃப்ளோட்டோவில் கழட்டுறியா? கொஞ்சம் ஃப்ளோட் வால்வுக்கு இந்த சின்ன ஸ்பேனர் எடுத்துகிட்டு உள்ள தள்ளிடு. ஓகே காட்டு. ஃப்ளோட் வால்வு சூப்பர் ஃப்ளோ கம்பெனியுடைய ஃப்ளோட் வால்வு அதில் மாட்டியிருக்கு. ஏற்கனவே 1-2 தடவை ரிப்பேர் பண்ணி தான் ஃப்ளோட் வால்வு எல்லாமே மாற்றி போட்டிருக்குது. இப்போ சுத்தமாக 2மே டேமேஜ் ஆனதுனால எடுத்துகிட்டு சர்வீஸ் பண்ணி மறுபடி செட் பண்ணுது. கழட்டு. ஓகே ரைட்டு. அந்த வாஷர் இருக்கட்டும். சைஃபரை கழட்டு பார்க்கலாம். அது உள்ள நேரம் அப்படி நிறுத்தி வச்சு கழட்டு. கழட்டு. இந்த காடி கரெக்டாக இந்த நாபு இதில் வரணும். இந்த நாபு அதில் வரணும். கரெக்டு. இரு அப்படி இது ஒரு சின்ன நாபு இருக்குது. இந்த நாபு கரெக்டாக இதில் காட்டு. இந்த ஸ்டெப்புக்கு வரணும். இந்த 4 பக்கமே அந்த ஸ்டெப் இருக்கும். இதுலேயும் 4 பக்கமும் இந்த ஸ்டெப்பை நீட்டிகிட்ருக்கும். சைடு அப்படி காட்டு. விடு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாபு இருக்கும். இந்த நாபு கரெக்டாக அந்தந்த நேர் வந்து சேரணும். இதோ இந்த நாபு இங்கே இருக்குது. இது கரெக்டாக அந்த காடியில் வந்து செட் பண்ணிவிட்டு ஒரு திருப்பிக்கணும். அதுக்கு பின்னால் நம்ம எப்படி வேணாலும் நம்ம மேலே இந்த பட்டன் நமக்கு ஸ்ட்ரைட் வர்ற மாதிரி செஞ்சுக்கணும். முன்னாலேயும் பின்னாலேயும் இருக்கிற பட்டன் நம்ம கரெக்ட் வச்சுட்டோன்னா போதும். செட் பண்ண அதே மாதிரி காடி செட் பண்ண ஸ்ட்ரைட்டாக சைஃபனை வச்சுட்டு மாட்டு. ஆயிடுச்சா? செட் ஆயிடுச்சா? ஓகே ரைட். எங்கே இனி உள்ள செட் பண்ணி பார்க்கலாம். கரெக்ட். மாட்டு. வரல, ஹோல்ஸுக்கு வரல. இந்த ஃப்ளஷ் டேங்க்கு சைஃபன் வாங்கும்போது பழைய பார்ட்டு சர்வீஸ் ஒர்க்காக இருந்தது அப்படின்னா பழைய பார்ட்டு கழட்டி எடுத்துகிட்டு போய் வாங்கிறது ரொம்ப நல்லது. ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயெல்லாம் வாங்கிறது நிறைய பிரச்சனையாயிரும். ஏன்னா ஒரு அரை நாள் ஒர்க்கு அதனால் கெட்டு போயிடும். அங்கே பில் போட்டு வாங்கிட்டு வர்றது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வரும். இதை பார்த்து அப்படின்னுச்சுன்னா இதில் கம்பெனி பேரே இல்லை. இந்த சைஃபனில் இந்த ஃப்ளஷ் டேங்க்கில் கம்பெனி பேர் கிடையாது. அது என்ன கம்பெனின்னே தெரியல. இப்போ என்ன அப்படின்னா அந்த ஸ்டில்லை கொண்டு போய் கடையில் காட்டின ஃபோட்டோ எடுத்து அதை காட்டின வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இதானே அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். 2 இதையும் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டமாக வச்சுருக்கிறேன். டிஃப்ரெண்ட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு.
ஏறக்குறைய 1.5 இன்ச்சு ஹைட்டு வித்தியாசம் வருது. அப்போ இந்த ஹைட் வித்தியாசம் வரும்போது நமக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பட்டன், டியூஎல் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டன் லெங்க்த்து பத்தாது. பழசு ஹைட் அதிகம், புதுசு ஹைட்டு கம்மி. அதுலேயும் வேறொரு மிஸ்டேக்கையும் வந்தது. என்ன அப்படின்னா, பழைய சைஃபன் இது இந்த ஹோல்ஸ்குள்ளே ஃப்ரீயாக போயிட்டு வருது. இதில் சைஃபன் ஹோல்ஸ் இருக்கு இல்லையா நம்ம டேங்க்கில், அந்த ஹோல்ஸில் கரெக்டாக போயிட்டு வருது. அதே சமயம் புது சைஃபர் உள்ளே நுழையிறதே இல்லை. அப்போ மிஸ்டேக் இப்படி எல்லாமே வரும். அப்போ கடையில் நம்ம வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி கொண்டு போய் மாற்றிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அதனால் ஒரு சைஃபன் வாங்குச்சு அப்படின்னா இருக்கிற பார்ட்டை, டைம் வேஸ்ட்டு தான், வந்து எல்லாமே ஃப்ளஷ் டேங்க்றது எல்லாம் கழட்டி எடுத்துகிட்டு, அப்போ என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேர் பார்ட் ஏதாவது வேணும்னாலும் அதில் இருந்து நம்ம கையோடு வாங்கிட்டு வர்றதுக்கு சரியாக இருக்கும். இல்லை அப்படின்னா டோட்டலாகவே ஃபுல் செட்டாக வாங்கிடணும். அப்படி பண்ணால் தான் சரியாக இருக்குமே தவிர இந்த மாதிரி ஸ்னாப் எடுத்துகிட்டு போய் வாங்கிறது மேக்ஸிமம் தவிர்த்து விடுவது நல்லது. சில டைம் என்ன அப்படின்னா ப்ளம்பர் வந்துட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட ஒரு ஸ்னாப் கொடுத்து விட்ருவாங்க, பாருங்கள் நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு. வீட்டுக்காரங்க போய் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அது சரியில்லைன்னு சொன்னால் அவங்க என்ன சந்தேகப்படுவாங்க? ப்ளம்பர் மேலே சொல்லுவாங்களா, கடைக்காரங்க மேலே சொல்லுவாங்களா? இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே நான் ரொம்ப சங்கடத்தில் உண்டு பண்ணும். அதனால் பொருளை கழட்டி எடுத்துகிட்டு கடையில் கொண்டு போய் கொடுத்து 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று ஹைட்டு, இங்கேருந்து இந்த லெங்க்த்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது டயா, இந்த மெஷர்மெண்ட்டு. இதெல்லாம் டேங்கெல்லாம் தூக்கிட்டு நம்ம போயிட்டுருக்க முடியாது. இந்த டயா இருக்குது இல்லைங்களா, இந்த டயாவுடைய மெஷர்மெண்ட்டு கணக்கில் கரெக்டாக பார்த்துட்டு அதே இது புதுசு அதே அளவுக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஹைட்டும் இந்த மெஷர்மெண்ட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓவர். இதை 2 பார்க்காம விடும்போது தான் இந்த பிரச்சனை. இது 2லேயுமே ஃபால்ட்டு. ஹைட்டும் கம்மியாக போச்சு. ஹைட்டு கம்மியாக போகும்போது பட்டன் செட் ஆகாது, இன்னொன்று ஹோல்ஸுக்குள்ளேயும் போகிறதில்ல. இதை கொஞ்சம் பார்த்து வாங்கிறது நல்லது. இப்போ இதில் இந்த சீட் கவர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சீட் கவரில் கீழே ஹின்ச்சஸ் போட்டு நீங்கள் அதை ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாடல் வந்துட்டு ஸ்லோ க்ளோசிங் மாடல் சீட் கவர். அதனால் கையோடு அமுத்தி கீழே வரைக்கும் கொண்டு போகக்கூடாது. இந்த சீட் கவர் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சீட் கவர் மாட்டணும் அப்படின்னா இவ்வளவுதான். இந்த டேப்பரில் அப்படி விட்டுறணும். கீழே வரைக்கும் கையில் அமுத்தி வச்சோம் அப்படின்னுச்சுன்னா அதோடைய அசம்பிள் வந்துட்டு போயிடும். ஆட்டோமேட்டிக்காக அதே ஸ்லோ க்ளோசிங் ஆகக்கூடிய மாடல். நான் மறுபடியும் தான் காட்டுறேன். அது நிறைய பேர் தெரியாமல் அதோடைய அசம்பிளே மாற்றி போட்டுடுறாங்க. பார்த்திங்களா, ஓப்பன் இருக்குது, ஹின்ச்சஸ் எல்லாமே மாட்டிட்டேன். மறுபடியும் பாருங்கள், பண்ணிட்டா அப்படியே ஸ்லோவாக அதே க்ளோஸ் ஆகிக்கும். அது ஒன்றுமே பண்ணவே வேண்டாம். இது தெரியாமல் கையில் வச்சு 4 தடவை அமுத்தினோன்னா, ஏன்னா இந்த சீட் கவர் கொஞ்சம் காஸ்ட்லி. அப்போ அது தேவையில்லாமல் அதோடைய அசம்பிள் கெடுத்துட்டோம் அப்படின்னுச்சுன்னா அப்புறம் நான் எடுத்துகிட்டு நார்மல் போகணும், இல்லைன்னா டம்முன்னு ஓங்கி அடிக்கும், கீழே க்ளோஸ் பண்ணாவே அடிக்கும். அதனால் இந்த மாதிரி முதல்ல அது ஸ்லோ க்ளோஸாக ஆர்டினரி சீட் கவரா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அது முடிஞ்சுது. அடுத்தது இப்போது இந்த ஸ்டுடியோ சைஃபன் அந்த டயா டிஃப்ரெண்ட் நான் போன இதில் கொஞ்சம் முன்னால் காட்டினேன். அது தேடி பார்த்து இந்த மெஷர்மெண்ட் ஹைட்டில் கிடைக்காததுனால இந்த மாடலை மாற்றிட்டேன். இந்த மாடல் எப்படி மாற்றிருக்குன்னா, இந்த மாடலும் ஃப்ளோட்டோலுமே சேஞ்ச் பண்ணிட்டேன். அதை பார்க்கலாம். ஸ்டுடியோ சைஃபன், இந்த பழைய சைஃபன் செட் ஆகலை. அந்த சைஃபன் மாடல் நான் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா டயா பெருசாக இருந்தது, உங்களுக்கு காட்டியிருப்பேன். அது செட் ஆகாததுனால அது மாட்ட முடியல. இப்போ அதனால் இதில் இருக்கக்கூடிய வேறொரு கம்பெனி வாங்கியிருக்கிறேன், சூப்பர் ஃப்ளோ. அது ஏன்னா இந்த ஃப்ளஷ் டேங்கில் பார்த்தோன்னா உள்ள நேம் கிடையாது, என்ன கம்பெனி அப்படிங்கிறது தெரியல. மாட்டியும் ஒரு 15
வருஷம் ஆச்சாமா. அதனால் இனி அதை நம்ம தேடிட்டு அது கிடைக்கிறது சந்தேகம். பிராண்டட் கம்பெனியே சில டைம் டிமாண்டாக இருக்கும். அதனால் இது உடனே நான் வந்துட்டு பேசாமல் இப்போ யூஸ் பண்ணி ஆகணும் இல்லையா, அதனால் இது வந்துட்டு சூப்பர் ஃப்ளோ அப்படிங்கிற கம்பெனியில் டியூயல் ஃப்ளஷ் ஃபிட்டிங்ஸ். இது அதே மாதிரி தான். கீழே இருக்கக்கூடிய பார்ட்டு, பாட்டம் சைடு பார்ட்டு உள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். மேலே இருக்கிறத நம்ம கழட்டி எடுக்கிற மாதிரி வரும். இதுவும் அதே மாதிரி மாடல் தான். ஏன்னா இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னுச்சுன்னா, இந்த சூப்பர் ஃப்ளோவில் பார்க்கும்போது டேங்க்குடைய பாட்டம் பீஸையும் அந்த மூடியவும் சேர்த்து கனெக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரூ மெத்தடு வந்துடும். மூடி உடனே டக்குன்னு கழட்ட முடியாது. ஸ்டுடியோ மாடலில் பார்த்தது அப்படின்னா, ஸ்டுடியோ மாடலில் பார்க்கும்போது மூடி மேலே இருக்கிற பட்டன் இப்படி தான் ஈஸியாக மூடி தனியாக எடுத்துக்கலாம். இதுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டாக தான். அதனால் அதுவும் அது மாட்டிட்டேன். அப்புறம் ஃப்ளோட் வால்வு இந்த மாடல், இதுவும் கம்பெனி சூப்பர் ஃப்ளோ தான். ஃப்ளோட் மாடல் இந்த மாடல் மாற்றிருக்கிறேன். இதை நம்ம உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் வால்வு பார்த்து அப்படின்னா ஆங்கிள் வால்வு மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னு போட்டு ஆங்கிள் வால்வையும் பார்த்தோன்னா பிராஸில் இருந்த கழட்டி எடுத்துகிட்டு எல்லாம் இந்த உப்பு தண்ணி படுற இடங்களில் மேக்ஸிமம் பிவிசியில் போட்டுக்கிறது பெஸ்ட்டு. இன்னும் வாட்டர் டெக்கில் போட்டிருக்கிறேன். உள்ளே வந்துட்டு உப்பு பிடிக்கிறதில்ல, அதனால் பிவிசியில் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம உள்பக்கம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டேங்கில் இருக்கக்கூடிய மூடி எடுக்கிற மெத்தடு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. மறுபடியும் அதான் சொல்கிறேன், இந்த ஃப்ளஷ் டேங்க் ஒர்க்கு தெரிஞ்சவங்க நல்ல பெஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கு ஓகே. கடையில் வந்து டவுட் கேட்பாங்க நிறைய. சில டைம் வீட்டுக்காரங்களே சில டைம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறதும் இருக்குது. அதனால் இது தெரியாதவர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக போடுற ஒரு வீடியோ தான். இந்த டியூயல் பட்டன் சிஸ்டத்தை தனியாக எடுத்துக்கலாம். சிங்கிள் பட்டன் தனியாக எடுத்து இந்த மாடலுக்கு சூப்பர் ஃப்ளோ மாடலுக்கு இப்படி பண்ணலாம். தனியாக இந்த 2 பட்டன் எடுத்துக்கலாம். சேமாக 2 பட்டனையும் இழுக்கக்கூடாது. அதே சமயம் சேமாக 2 பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணவும் கூடாது. பெரிய பட்டன் வந்துட்டு ஒரு 6 லிட்டர், சின்ன பட்டன் ஒரு 3 லிட்டர், 9 லிட்டர் கெப்பாசிட்டி வருது அப்படின்னா 2 பட்டனையும் சேர்ந்த மாதிரி பண்ணக்கூடாது. உள்ளே இருக்கிற சைஃபன் ஸ்டக் ஆகிடும். இப்படி இருக்குது அப்படின்னா 2 பட்டனையும் சேர்த்து நம்ம கை வச்சு ஃப்ளஷ் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு பட்டன் ஃபஸ்ட்டு பண்ணலாம், அடுத்த பட்டன் அடுத்து பண்ணலாம். சேர்ந்த மாதிரி பண்ணணும். ஒன்று இதோ தானே தவிர சேர்த்து நம்ம கை வச்சு ஃப்ளஷ் பண்ணோன்னா சைஃபன் உள்ளே ஸ்டக் ஆகிரும். மாடல் அப்படித்தான். பரவாயில்ல அப்படிம்பாங்க, ஆனால் சீக்கிரமே அதோட லைஃப் போயிடும். அதனால் அப்படி பண்ணாதீங்க. இதுக்கு இந்த ஹோல் தெரியும், 2 ஹோல் பார்த்துனீங்க தெரியும். நடுவில் இருக்கிற ஸ்க்ரூ தான் 2ஐயும் சேர்த்து இறுக்கி பிடிச்சிருக்குது. அப்போ அந்த ஸ்க்ரூவை நம்ம பிரித்தோன்னா தான் கழட்டி எடுத்தோன்னா தான் அதுக்கு இருக்கிற லிங்க்கு விட்டு கொடுக்கும். அந்த பெரிய பட்டனுக்கு சின்ன பட்டனுக்கு இருக்கிற 2 ஹோல்ஸு, சென்டரில் இருக்கிற ஹோல்ஸ் வந்து இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணணும். எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இது சென்டர் ஸ்க்ரூவுக்கு, இது பெரிய பட்டன் சின்ன பட்டனுக்கு 2 பக்கம் இருக்கிற ஹோல்ஸ் தெரியும். இது கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் நகரும். நம்ம தள்ளி சென்டர் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை டைட்டு வச்சு லிமிட் டைட்டு தான் கொடுக்கணும், ஓவர் டைட்டும் கொடுக்கக்கூடாது. இது சப்போஸ் சொல்லும்போதே என்ன சொல்லுவோம் அப்படின்னுச்சுன்னா, ஒரு 50 பைசா காயின் வச்சு சென்டரில் இருக்கிற ஸ்க்ரூவை நம்ம திருப்பலாம் அப்படின்னு சொல்லலாம். அதனால ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு பண்ணிக்கிறது தான் நல்லது. ரிப்பேர் ஒர்க்குன்னு வந்துனாலும் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம அதை ஆப்ரேட் பண்ணி அதை எடுத்துட்டோன்னா இந்த மூடியை கையோடு நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். எடுத்து எப்போ மூடியை தரையில் வைக்கும்போது ஏதாவது அட்டையோ பேப்பரோ வச்சுட்டு அதை வச்சு எடுக்கிறது வைப்ரேஷன், எர்த் வைப்ரேஷன் எதுவும் வராமல் இருக்கும். ரைட் ஆச்சு. இப்போ அடுத்தது இப்போ இதை பார்க்கலாம். இது இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த மாடல் இருக்கும்.
இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் கொஞ்சம் மேலே கீழே ஏற்றி இறக்குற மாதிரி டைப் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா மேலே கீழையும் தூக்கி அட்ஜஸ்ட் மூடிக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்க்ரூ போட்டதுன்னா இடிக்காத மாதிரி கரெக்டாக ஒரு ஸ்க்ரூ ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு ஏறுற மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பட்டன், இந்த ஹோல் பெரிய ஹோலுக்கு இருக்கிறது வந்து நிறைய தண்ணி போகிறது 6 லிட்டர், இது 3 லிட்டர். சில டைம் இதோடைய மெத்தட் மாற்றுவாங்க. டேங்குடைய கெப்பாசிட்டி 6 லிட்டர் அப்படின்னா இது 4 லிட்டர், இது 2 லிட்டர், அப்படி தான் வரும். பெரிய பட்டன் சின்ன பட்டன் அப்படி தான். ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காட்டுவாங்க. அப்படி தான் இது வரும். இப்போ நம்ம பெரிய பட்டன் பண்ணும்போது உள்ளே இருக்கிற தண்ணியுடைய லெவல் டிஃப்ரெண்ட் ஆகிறத பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக ட்ரைன் அவுட் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி விழுந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம சைஃபன் கழட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் மாற்றுவோம். இப்போ வால்வு க்ளோஸ் பண்ணிட்டேன். சைஃபன் கழட்டி எடுக்கிறதுக்கு ஒரு 4 நாப் இருக்கும். இதை நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் தான் திருப்பி இதை வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்ததுன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பக்கம் நாப் இருக்குது பாரு, சின்ன சின்ன பின் மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இது 4 பக்கம் இருக்கிற மாதிரி சைஃபன் கடையில் வாங்கும்போது இதை 4 இருக்கிற மாதிரி பார்த்து செக் பண்ணி பார்த்து தான் வாங்கணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அதை மாட்டுறதுக்கு பேலன்ஸ் கிடைக்காது, சைஃபன் ஆடிரும். இந்த 4 பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. உள்பக்கம் பார்த்தது அப்படின்னுச்சுன்னா இதுலேயும் பார்க்கும்போது அந்த 4 காடி இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். கடையில் வாங்கும்போது அதை பார்த்து 4 காடியில் இந்த 4 பட்டன் லாக் ஆகணும். இதில் கிளாஸட்டுக்கு இதுக்கு சேர்ந்து லிங்க் ஆகிற மாதிரி 2 ஸ்க்ரூ இங்கே இருக்குது. அது டைட் பண்ணிக்கிட்டோன்னா இந்த ஃப்ளஷ் டேங்க்கும் கிளாஸட்டும் ஃப்ளஷ் டேங்க்கும் ஜாயிண்ட்டுக்கு தான் அந்த 2 ஸ்க்ரூ. அதில் லீக் இல்லாத மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு பேஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் ஒயிட்லெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். சிலர் மக்கு யூஸ் பண்ணுவாங்க, சிலர் சும்மாவே டைட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்பாங்க. அவங்கவுங்களுடைய திருப்திக்கு தகுந்த மாதிரி. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரூ இந்த சென்டரில் இருக்கிற இந்த பார்ட், இந்த சைஃபனுடைய பாட்டம் சைடு பார்ட் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தோன்னா பேஸ்ட்டு வச்சு டைட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஈஸியாக கழட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு. அது ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அவங்கவுங்க பண்ணலாம். கழட்டி எடுக்க வந்தால் சரி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி இந்த ஃப்ளோட் வால்வ் சிஸ்டத்தை பார்ப்போம். இது இப்படி ஏறி இறங்கும். இதில் என்ன கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நரலிங் சின்ன சின்ன காடி இருக்கும் மேலேருந்து கீழே வரைக்கும். இது நம்ம லெவல் கொஞ்சம் மேலே தூக்கி இறக்கி வைக்கிறதுக்காக தான் இது காட்டுறது. இதில் இருக்கிற சின்ன சின்ன காடி சீக்கிரமே நமக்கு கெட்டு போயிடுது. அந்த காடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இல்லை அப்படின்னா தெரியும், நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃப்ளோன்னு கேட்டதுன்னா இதான் காட்டுவாங்க. அப்போ சீக்கிரமே கெட்டு போயிடும்போது இது சீக்கிரமே விட்டு போயிடுது. இந்த காடி தேய்மானம் ஆயிடுச்சுன்னா ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு தேய்மானம் ஆயிடுச்சுன்னா இதிலேருந்து கழட்டுரும் போது இது தனியாக இந்த பாட்டு தனியாக முதங்கிட்டு இருக்கும். அப்போ உடனே நம்ம அது சரியாக கிடைக்காது, செட்டாக தான் மாற்றணும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்தாங்கன்னா கம்பெனிக்காரங்க பரவாயில்ல, சீக்கிரமே ரிப்பேர் ஆகி வீட்டுக்காரங்களை மாற்றணும், ப்ளம்பர்களுக்கு ஒரு சார்ஜ் கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது நேம் கொஞ்சம் போயிடும், அவ்வளவுதான். லாங் லைஃப். இது பொருள் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு போட்டு நம்மளும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். கம்பெனிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் இல்லாத மாதிரி இருக்கணும். ஒரு பார்ட் அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லது. இது மேக்ஸிமம் ரொம்ப மேலே தூக்கி போடக்கூடாது, தண்ணி லெவல் வரணும் அப்படிங்கிறது. இந்த கேப் இருக்கணும். இதுக்கு மேலே இந்த நாபை நம்ம மேலே தூக்கி செட் பண்ணும்போது இதில் இருந்து வெளியே வந்துடும். இப்போவே பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வருது இல்லையா, இதில் இருந்து இன்னும் நம்ம மேலே தூக்கி போடக்கூடாது, இவ்வளோ தான் வரணும். இதுலேயே ஒரு 1 இன்ச்சு கேப் இருக்கும். இந்த 1 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம செட் பண்ணிட்டோம்னாவே போதும். இந்த காடியை மட்டும் இன்னும் ஏதாவது கொஞ்சம் மாடல் மாற்றிட்டா பரவாயில்ல. அடிக்கடி மாடல் மாற்றுறாங்க, இது அந்த அளவுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இல்லை, அவ்வளோதான். அடுத்தது சைஃபன் நம்ம மாட்டி பார்க்கலாம். சைஃபன் நம்ம அதே மாதிரி தான் அந்த கீழே அந்த 4 கேப் இருக்கிறது எப்படின்னு பார்த்துட்டு அந்த 4 இது லிங்க் ஆகிட்டால் போதும். அதை முடிச்சுட்டு இதை நம்ம இப்படி திருப்பிக்கலாம். இது உங்களுக்கு எந்த பக்கம் வீட்டுக்காரங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கு பெரிய பட்டன் எந்த பக்கம், சின்ன பட்டன் எந்த பக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இதுலேயும் பார்த்தா ஏற்றி இறக்கிறது இருக்குது. நான் இது கரெக்டாக செட் பண்ணிவிட்டேன்.
இந்த சைடில் இருக்கிற 2 நாப் இருக்குது பாருங்கள், இதை நீட்டிகிட்ருக்கோம். இந்த பக்கம் ஒன்று நீட்டிகிட்ருக்கோம், இந்த பக்கம் சைடு அதே மாதிரி ஒன்று நீட்டிகிட்ருக்கோம். இந்த 2 நாபையும் உள்ளே தள்ளிட்டு இதை மேலே ஏற்றி இறக்கலாம். அப்படி ஏற்றி இறக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட், இது மேலேயும் கீழையும் ஏற்றி இறக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அந்த மாதிரி தான் வச்சுருக்குது. பெரிய ஹோல்ஸில் பெரிய நாபு போடணும், சின்ன ஹோல்ஸில் சின்ன நாபு. மாற்றி போட்டதுன்னா உள்ளே இறங்காது. மூடியை வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ரிஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டு இருப்போம், உள் போகாது. ரைட், இப்போ மூடி எடுத்து நம்ம செட் பண்ணி பார்க்கலாம். லெவல் எல்லாம் ஃபஸ்ட்டே நான் இதில் செட் பண்ணி வச்சுட்டேன். அதனால் உங்களுக்கு அது இந்த மாதிரி வீடியோவில் நம்ம சும்மா லெவல் பார்க்குறதுக்குன்னு டைம் போயிட்டுருந்தது அப்படின்னா நல்லா இருக்காது. இதுலேயும் இந்த ஹோல் பார்த்துக்குங்க, பெரிய ஹோல் சின்ன ஹோல் இருக்குது. அப்போ பெரிய ஹோல் இருக்கிற இடத்துல அந்த பெரிய இது இருக்கிற செட் ஆகிற மாதிரி பார்த்து தான் நம்ம மாட்டணும். கரெக்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சென்டரில் இருக்கிற ஸ்க்ரூ, இந்த ஸ்க்ரூவையும் கரெக்டாக வச்சு இது அசையாமல் இருக்கிற அளவுக்கு லிமிட் டைட் கொடுத்துட்டா போதும். இதுவும் அசையக்கூடாது. இந்த மூடியும் பார்த்தீங்கன்னா கிரிப்பாக அதில் பிடிச்சிக்கும். ஏதாவது உட்கார்ந்தாங்க நகர்ந்தது அப்படின்னு சொன்னால் மூடி விலகக்கூடாது. இப்போ எல்லாம் மாடல் மாறிடுச்சு, இருந்தாலும் இந்த சூப்பர் ஃப்ளோக்காரங்க கொடுக்கறது இதை கொடுக்குறாங்க, செட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அடுத்தது இந்த நாபு நம்ம மாட்ட போகிறோம். இந்த நாபு நார்மலாக இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக தான் கொடுக்குறாங்க. நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? இந்த நாபு கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறோம். இப்போ எந்த அளவு கட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பெரிய பட்டல் இருக்கிறத மாட்டுறேன். இந்த ரிங்கில் இருந்து மேலே நிற்கக்கூடாது. பாருங்களேன், இந்த ரிங்கில் இருந்து மேலே நின்றுச்சுன்னா சுற்ற ஆரம்பிச்சிடும். 1/4 இன்ச் அல்லது 1 நூல் 2 mm கீழே இறங்கி நிற்கணும். அப்போ பார்த்தா இது வெளியே வரக்கூடாது. சுற்றிக்கிட்டே இருந்து அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது. ரொம்ப கீழே நம்ம பண்ணோம் அப்படின்னா சைஃபனுடைய ஃப்ளோ, தள்ளி கொடுக்குற ஃப்ளோவில் டிஃப்ரெண்ட் வரும். அப்போது 1 நூல் கீழே இறங்கி வர மாதிரி, 1 நூல்னு சொல்கிறேன், அதுக்கு தகுந்த கீழே இறங்கி வர்ற மாதிரி வச்சு இதை செட் பண்ணிக்கிறோம். 2 சேமாக மேலே பார்த்தோன்னா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இந்த பீஸ் கட் பண்ணுறது கரெக்டாக பார்த்து நம்ம கட் பண்ணிக்கணும். அப்போது வெளியும் வரக்கூடாது, ரொம்ப கீழேயும் போகக்கூடாது. கீழே போனால் நம்ம இதை வச்சு வால் ஓப்பன் பண்ணலை, ரொம்ப கீழேயும் போனால் நம்ம இதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு இவ்வளோ கீழே போனால் தான் அந்த சைஃபன் லிஃப்டிங் பண்ணி கொடுத்தா தான் நமக்கு தண்ணியோட ஃப்ளோ, வாட்டர் ஃப்ளோ கரெக்டாக நம்ம கிளாசெட்டுக்குள்ளே கிடைக்கும். பெரிய பட்டன் அப்படி தான். இந்த அளவு நமக்கு இதை பாருங்களேன், இப்போ இப்படி காட்டினா தெரியும், கீழே இது வரைக்கும் போகணும். இப்படி கீழே போகாமல் நம்ம ஒன்று மேலேயோ இல்லை கீழேயோ கொடுத்தோன்னா சைஃபன் சரியாக ஒர்க் ஆகாது, வாட்டர் ஃப்ளோ கரெக்டாக கிடைக்காது. நல்லது நண்பர்களே, இதில் இந்த சிஸ்டத்தில் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. மற்றும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.